வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபி ப்ளஸ் பிராண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு 4G வயர்லெஸ் ரவுட்டனுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 4G வயர்லெஸ் ரவுட்டர் எங்கே எதற்காக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பெரும்பாலும் நம்மளுடைய வீடுகள்லையோ அல்லது ஆஃபீஸ் வேறு எந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமராவில் இருக்கக்கூடிய டிவிஆர் அல்லது என்விஆர் மற்றும் ஒய்ஃபை கேமரா, அதாவது ஒயர்லெஸ் சிசிடிவி கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு எல்லாத்துக்குமே நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தோன்னா தான் அதனுடைய லைவ் வியூவை நம்ம உலகத்தில் எங்கே இருந்து வேணாலும் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு தேவைக்கு இந்த 4G வயர்லெஸ் ரவுட்டரை யூஸ் பண்ணலாம். அது கூடவே நம்மளுடைய வயர்லெஸ் நெட்வொர்க் கனெக்ஷன், அதாவது செல்ஃபோன் டவர் மூலிமா இன்றைக்கி 4G எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல ரிமோட் லொக்கேஷனில் நம்ம வயர்லெஸ் இன்டர்நெட்டை மொபைல் சிம் கார்டு மூலிமா ரிசீவ் பண்ணி லேண்ட் கேபிள் வழியாகவும் ஒய்ஃபை வழியாகவும் வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மாதிரியான ரவுட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தேவைக்கு எல்லாம் இந்த 4G ரவுட்டர் பயன்படும். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 4G சப்போர்ட்டட், அதாவது 4G LTE சப்போர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய 2G 3G ஆர் 4G எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிம் கார்டை இதன் உள்ள போட்டு நம்ம டேட்டா பேக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா லேண்ட் கேபிள் வழியாக வயர்லையும் ஒய்ஃபை வழியாக வயர்லெஸ்ஸாகவும் நம்ம இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ண முடியும். அதற்கு பயன்படுறது தான் இந்த 4G வயர்லெஸ் ரவுட்டர். ஸோ இது வரைக்கும் நிறைய இம்போர்ட்டட் 4G வயர்லெஸ் ரவுட்டர் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அதில் நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது, லைஃப் அதிகமாக கிடைக்காதில்ல, வாரண்ட்டி இல்லாமல் வர்றது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் இந்த சிபி ப்ளஸ் பிராண்டில் 1 இயர் வாரண்ட்டியோடு கொடுக்குறாங்க. ஸோ நல்ல குவாலிட்டி அண்ட் லைஃப் இருக்குது, தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இதனோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருவோம். இதுதான் இதனுடைய ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங். ஸோ ரொம்ப நீட்டாக சேஃபாக வந்திருக்கு. ஸோ இதனுடைய மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா CP-GR-DE412. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர்லேயே 4 ஆண்டனா வரும். 2 ஆண்டனா சிக்னல் ரிசப்ஷனுக்காகவும், அதாவது 2 ஆண்டனா சிக்னல் ரிசப்ஷனுக்காகவும், 2 ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒய்ஃபை வெளியில் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காகவும், அதாவது ரிசீவர் சிக்னலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 ஆண்டனா, டிரான்ஸ்மிட்டர் சிக்னலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வெளியில் கொடுக்கறதுக்கு 2 ஆண்டனா அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 4 ஆண்டனா இதில் இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதனுடைய பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது ஹை ஸ்பீட் 4G இன்டர்நெட் அக்சஸ், அதாவது 4G LTE சப்போர்ட் இருக்கிறதுனால நல்ல ஹை ஸ்பீடு இன்டர்நெட் ரிசப்ஷன் இருக்கும். இதன் மூலிமா அக்சஸ் பண்ணி நம்மளுடைய டிவைஸ் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இன்டர்நெட்டை நம்ம இந்த ரவுட்டரை யூஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதற்கு அடுத்து ஒய்ஃபைல 300 Mbps வரைக்கும் அப்லோட் அண்ட் டவுன்லோட் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்னது போல் 2 ஆண்டனா சிக்னல் ரிசப்ஷனுக்கு, 2 ஆண்டனா ஒய்ஃபை டெலிவரிக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 மோடில் வேலை செய்யும். 4G மோட், ரவுட்டர் மோட், அக்சஸ் பாயிண்ட் மோட். அதாவது 4G மோட்னால் நம்ம சிம் கார்டை இதில் உள்ளே போட்டுட்டு அதனுடைய டேட்டாவை வயர்லெஸ்ஸாக ரிசீவ் பண்ணி லேண்ட் கேபிள் வழியாக வயர்டாகவும் ஒய்ஃபை வழியாக வயர்லெஸ்ஸாகவும் கொடுக்க முடியும். அது 4G மோடு. அதற்கடுத்து ரவுட்டர் மோடுங்கிறது வயர் லேண்ட் கேபிளில் ஐபி பேஸ்டு ஒரு இன்டர்நெட்டை, ஹை ஸ்பீடு ப்ராட்பேண்ட் இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணி அதை லேண்ட் கேபிள் வழியாகவும் வைஃபை வழியாகவும் வெளியில் தரக்கூடியது இந்த ரவுட்டர் மோட். அதற்கடுத்து அக்சஸ் பாயிண்ட் மோடு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய வயர்டு இன்டர்நெட் கனெக்ஷனை ஒரு ரிப்பீட்டராக அதனுடைய சிக்னலை எக்ஸ்டெண்ட் பண்ணி வயர்டு வழியாகவும் வயர்லெஸ் வழியாகவும் கொடுக்கறதுக்கு இந்த அக்சஸ் பாயிண்ட் மோட், அதாவது வயர்டு ரிப்பீட்டர் மோடாக இந்த அக்சஸ் பாயிண்ட் மோடில் இந்த ரவுட்டர் வேலை செய்யும். ஸோ அதற்கடுத்து ஃபயர்வால் செக்யூரிட்டி, என்னென்ன செக்யூரிட்டி, WPA2, அதாவது வயர்லெஸ் டேட்டா நம்ம அக்சஸ் பண்ணும்போது அதை வந்து சேஃபாக அக்சஸ் பண்ணுறதுக்கான செக்யூரிட்டி எல்லாம் இதில் இருக்குது. ஸோ அடுத்து இதனுடைய ப்ரைஸ், இதனுடைய எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 6000 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து மார்க்கெட்டில் 3000லேருந்து அதிகபட்சம் 3500க்குள்ளே கிடைக்குது. ஸோ ஆன்லைன்லேயும் கிடைக்குது, ஆஃப்லைன்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு இது வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் கேட்லாக் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்லாகில் என்னுடைய பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா ப்ரீபெய்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு அனுப்பிச்சிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி வைக்கலாம். ஸோ இதே பிராண்டில் இன்னொரு மாடல் இன்பில்ட் ஆண்ட்ரா மாடல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாடலை பற்றி அடுத்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள 4G ரவுட்டருக்கு நீட்டான சேஃபான பேக்கிங்கில் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ 4 ஆண்டனாவோட நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல், பெர்ஃபெக்டான டிசைன், பார்க்கவே ஒரு நல்ல டிசைனாக இருக்குது. ஸோ இதுதான் ரவுட்டர் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டலாக் கொடுத்துருக்காங்க, அதாவது யூசர் மேனுவல். இதில் எப்படி இந்த டிவைஸை இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் தெளிவான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேட்டலாக் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் தெளிவாக எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸுள்ள நல்ல குவாலிட்டியான சேஃபான பேக்கிங் தான், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்குது. பாக்ஸ்குள்ளே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பவர் அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 1 ஆம்ஸில் நல்ல குவாலிட்டியான வயர் கனெக்டரோட ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ ரவுட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பேக்கிங்கில் இருக்குது. ஸோ இப்போது ரவுட்டரை பற்றி பார்ப்போம். ரவுட்டருடைய டாப் வியூ, பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வைஃபை சீரியல் நம்பர், அதனுடைய பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு பவர் சப்ளை இன்புட் போட்டு, அதுக்கடுத்து ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செட்டிங்ஸை ரீசெட் பண்ணோம்னா இதை கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 செகண்ட் மேலே பிடிச்சோன்னா ரீசெட் ஆயிரும். 2 லேண்ட் போர்ட்டு, லேண்ட் 1 லேண்ட் 2, 2 லேண்ட் 1 இது, லேண்ட் 2 இது, 2 லேண்ட் போர்ட்டு, ஒரு வேன் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டு சிம் கார்டு தான், அதாவது மினி சிம் கார்டு நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணணும். மைக்ரோவோ நேனோவோ கிடையாது, ஸ்டாண்டர்ட் மினி சிம் கார்டு, அதாவது நார்மலாக பெரிய சிம் கார்டை தான் நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும். ஸோ இதன் மூலிமா சிம் கார்டை இன்சர்ட் பண்ணி அதனுடைய டேட்டா எடுத்துக்கலாம். எந்த நெட்வொர்க் வேணாலும் சப்போர்ட் பண்ணணும், இன்க்ளூடிங் ஜியோ. நீங்கள் எந்த நெட்வொர்க் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னல் கான்ஃபிகரேஷனும் தேவையில்லை. நீங்கள் ஈவன் ஜியோ சிம் யூஸ் பண்ணாலும் சரி, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா, பிஎஸ்என்எல் எது யூஸ் பண்ணாலும் சரி, ஜஸ்ட்டு சிம் கார்டு எடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணாலே போதும். லேன் வழியாகவும் வைஃபை வழியாகவும் டேட்டா உங்களுக்கு வெளியில் அவுட்புட்டாக கிடச்சிரும். ஸோ சிக்னல் ரிசீவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற இண்டிகேஷன்லாம் நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு பிராண்டட் 4G வயர்லெஸ் ரவுட்டர். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் கேட்டலாகில் என்னுடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து இதேபோல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.